ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 141வது பாடல் பார்க்க போறோம். வள்ளல் சேக்கை கரியவன் வைகுரும் வெள்ளப் பார்க்கடல் போல் மிளிர் கண்ணினாள் அள்ளல் பூமகள் ஆகும் கொலோ எனது உள்ளத்தாமரையுள் உரைகின்றதே. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வள்ளல் சேக்கை வரையாது கொடுக்கும் தன்மை கொண்ட ஆதிசேஷனை படுக்கையாக கொண்ட கரியவன் வைகுரும் கரிய நிறமுள்ள திருமால் பள்ளி கொள்ளும் வெள்ளம் பார்க்கடல் வெள்ளமாகிய திருப்பார்க்கடலைப் போல மிளிர் கண்ணினாள் விளங்குகின்ற கண்களையுடைய பெண் எனது உள்ளத்தாமரையுள் என் இதயமாகிய தாமரையில் உரைகின்றதால் வசிக்கின்ற காரணத்தால் அள்ளல் பூமகள் செந்தாமரை மலரில் எப்பொழுதும் வாழ்கின்ற திருமகள் ஆகும் கொலோ ஆவாளோ. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். சென்ற 2-3 பாடல்களாகவே நம்ம என்ன பார்த்துக்கிட்டு வந்தோம்? ராமன் சீதையை நினைத்து அவன் இரவில் தூங்காமல் சீதையவே நினைத்து கொண்டிருந்தான் அப்படின்னு. அதனுடைய தொடர்ச்சியாக இங்க ராமனே தனக்குள்ள ஒரு கேள்வி கேட்கிறான். என்னன்னா, பார்க்கடல்ல பாம்பு படுக்கையில பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய திருமால் வெண்ணிற உள்ள கண்ணின் கருநிற கருமணியில தோன்றும் பாவை அந்த மாதிரி என்னுடைய நெஞ்சில் சீதை தோன்றுகிறாள் அப்படின்னு, ஒருவேளை லட்சுமி தான் சீதையோ அப்படின்னு ராமன் நினைக்கிற மாதிரி கம்பர் ரொம்ப அழகா இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அதாவது எப்படி கண்ணினுடைய வெண்ணிற பரப்புக்கு நடுவுல கருமணியாக இருக்குமோ அந்த மாதிரி பார்க்கடல்ல திருமால் கருநிறத்தோட இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு உவமை. ரெண்டாவது, அவர் கம்பர் ஒருபடி மேலேயே போய் சொல்றாரு, ஆதிசேஷனுக்கே ஏன் கருநிறம் வருது அப்படின்னா, கண்ணனின் அதாவது திருமாலின் கருநிற சிறப்பு தான் அது. அதுலதானே பள்ளி கொண்டு இருக்கார். அதுல படுத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஆதிசேஷனே கருப்பா இருக்காரு அப்படின்னு கம்பர் ஒருபடி மேல போய் சொல்றாரு. இது இப்படியாக 2. இன்னொன்னு, நம்ம இந்த இடத்துல கரியவன் வைகுரும் அப்படின்னு சொல்றாருல, இந்த வைகுதல் அப்படிங்கிற சொல் நம்ம பல முறை முன்னாடியே பார்த்திருக்கோம். அதாவது தங்குதல் அப்படின்னும் பொருள், செல்லுதல் அப்படின்னும் பொருள். அதனாலதான் இதுல வைகரை பொழுது அப்படின்லாம் சொல்றோம்ல, அது கான்ட்ரனிம்கான உதாரணம், சொல் முரண். இந்த இடத்துல தங்குதல் அப்படிங்கிற பொருள், கரியவன் தங்கும் வெள்ளப்பார்க்கடல் அப்படின்னு. இந்த அதுல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி எப்படிப்பட்டவள்? மிளிர் கண்ணினாள், ரொம்ப ஒளி வீசக்கூடிய ஒளி பொருந்திய கண்ணை கொண்டுள்ளவள், அதனால இந்த சீதை லட்சுமியாக இருப்பாளோ அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, எப்பவுமே திருமாலின் மார்புல தானே ஸ்ரீதேவி தங்கும் இடம், அந்த மாதிரி என்னுடைய மனதில் இவள் பதிந்துள்ளாள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, தாமரை, அதாவது தாமரையில் வீற்றிருக்கும் ஸ்ரீதேவி அப்படிங்கிறதுக்கு அள்ளல் பூமகள் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப அற்புதமான வார்த்தை. அதாவது இங்க இந்த இடத்துல வள்ளல், வெள்ளம், அள்ளல், உள்ளம் அப்படின்னு எதுகை ரொம்ப பிரமாதமாக வருது இல்ல. எனக்கு யாப்பிலக்கணம் பத்தி பெருசா தெரியாது, அதனாலதான் எனக்கு ஒவ்வொரு பாடலையும் சொல்றதுதான். அதாவது அதுல இருக்கக்கூடிய எதுகை மோனையெல்லாம் எனக்கு விளக்கி அதுல இருக்கக்கூடிய நயங்கள்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நீங்க கவனிங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்? அதாவது தமிழ்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெயர்ச்சொல், வினைச்சொல், இது இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 விதமாக பிரிக்க முடியும். இதை தவிர இலக்கிய பயன்பாட்டின் வகைகளாக இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் அப்படின்னு 4ஆக பிரிக்க முடியும். இதுல திரிசொல் அப்படிங்கிறது பொதுவாக பாமரர்கள் மத்தியில பயன்பாட்டுல இருக்காது. அது ஆன்றோர்கள், சான்றோர்கள் அவங்க மத்தியில தான் புழக்கத்துல இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு கிளி அப்படின்னு நம்ம சொல்றத தத்தை அப்படின்னு சொல்லலாம். கடல் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றத அவங்க ஆழி அப்படின்னு சொல்லுவாங்க. உரைத்தான் அப்படிங்கறத அவங்க செப்பினான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியாக இலக்கிய வட்டத்துல மட்டும் பயன்பாட்டுல இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்? அந்த மாதிரி தாமரை அப்படிங்கிற சொல்லுக்கு கமலம், கஞ்சம், முண்டகம், முளரி இப்படியான சொற்கள்லாம் இருக்கு. அதனாலதான் சென்னையில இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு முண்டக கண்ணி அம்மன் அப்படின்னு, அதாவது தாமரை கண்ணினாள் அப்படின்னு சொல்றதுக்கு முண்டகம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுது. இதெல்லாம் போக அள்ளல் அப்படிங்கிற சொல்லதானே இங்க பயன்படுத்தி இருக்காரு கம்பர். அள்ளல் அப்படிங்கிற அள்ளல் அப்படிங்கிற சொல்லுக்கே நெருக்கம், நரகம் இப்படிலாம் பொருள் இருக்கு. இதெல்லாம் தவிர சேரு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு.
இந்த இடத்துல சேரு தாமரையாக ஆகி வருவதனால இங்க அள்ளல்ங்கிறது ஆகு பெயராக தாமரையை குறிக்குது. நம்ம சேற்றினில் மலர்ந்த செந்தாமரை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அதாவது சமஸ்கிருதத்துல நம்ம எப்பவும் சொல்றதுதான் சரோஜா, பத்மஜா, அம்புஜா, நீரஜா, இந்த மாதிரியான சொற்கள்லாம் இருக்குல்ல. இதுல அம்பு, சரம், நீர், இது எல்லாமே சமஸ்கிருதத்துல நீர்னு அர்த்தம். நீரிலிருந்து எழும்பு, ஜம்முன்னு எழும்புவது, அதனால நீரிலிருந்து எழும்புவதுங்கிறதுனாலதான் சரோஜா, அம்புஜா, பத்மஜா, நீரஜா இது எல்லாமே தாமரையை குறிக்குது. இந்த மாதிரி பல சொற்கள் இருக்கிற மத்தியில இந்த சொல்லை ஏன் பயன்படுத்தணும்? அவர் வள்ளல், வெள்ளம், அள்ளல், உள்ளம் அப்படின்னு எதுகை மோனைக்கு ஏத்த மாதிரி இயல்பா வருதுங்கிறதுக்காக முன்னாடி கண்மணி வருது பின்னாடி பொன்மணி போட்டுக்கோங்கன்னு நம்ம தரத்துக்கு கம்பரை இழுத்துன்னு வந்துடக்கூடாது. அவரை மாதிரியான பெருங்கவிஞர்கள்லாம் அவங்க கருத்து தான் முக்கியம், வார்த்தை ரெண்டாம் பட்சம் தான். ஏய்பா ஓசை நயமா இல்லாம இருந்தா என்ன, கருத்து அது இதுவும் சேர்ந்து இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், அவங்க எல்லாம் கருத்தை நினைக்கும் பொழுதே அதுக்கான வார்த்தை தானா உட்காரும். நம்மள மாதிரி யோசிச்சு எல்லாம் எழுதணும்னு அவங்க எல்லாம் ஆசைக்கவி. அவருக்கு அது அந்த மாதிரி இந்த இடத்துல அள்ளல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இத மாதிரி நாம ஏற்கனவே கம்பராமாயணத்துல பல உதாரணங்கள் இருக்கு. அதுல மிகச்சிறப்பா 2 உதாரணம், அதை மட்டும் சொல்றேன் கேளுங்க. 34வது பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்தது, அதை படிக்கிறேன் கேளுங்க. 6 பாய் அரவம் மல்லர் ஆலை பாய் அமலை ஆலை சாறுபாய் ஓதை வேலை சாங்கின் வாய் பொங்கும் ஓசை ஏறுபாய் தமரம் நீரில் எருமைப்பாய் துழனி இன்ன மாறுமாறு ஆகி தம்மில் மயங்கும் மாமருத வேலி அப்படிங்கிற பாடல்ல மருத நிலத்தின் சிறப்பை சொல்லும் பொழுது எங்க பார்த்தாலும் ஆரவாரம் இருக்கு, ஓசை இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஓசைங்கிற ஒரு சொல்லுக்கு இவர் என்னென்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறார்? ஒரே ஒரு செய்யுள் தான். அதுல அரவம், அமலை, ஓதை, ஓசை, தமரம், துழனி இப்படின்னு 6 சொற்கள் பயன்படுத்துறாரு. எல்லாமே ஓசையை தான் குறிக்குது. ஆனா அந்த இடத்துல அந்தந்த வார்த்தையை போட்டு சொல்றாருல, அதேதான் இது கடல்ங்கிற சொல்லும். கம்பராமாயணத்துல 172வது பாடல், அதையும் படிக்கிறேன் கேளுங்க. ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல் எண்ணில் நுண்ணூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவு என்னும் அளக்கர் வாளால் காய்ந்தே கடந்தான் பகை வேலை கருத்து முற்ற தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர் போக பௌவம் அப்படிங்கிற பாடல்ல கடல், அளக்கர், வேலை, பௌவம் இப்படின்னு 4 சொற்கள் கடலுக்கே பயன்படுத்துறாரு ஒரே பாடல்லையே. எதுக்கு சொல்ல வர்றேன், அவங்க எல்லாம் ஒரு சொற்களஞ்சியமாக இருப்பாங்க. ஒரே வார்த்தைக்கு ஒரு 1,00,000 வார்த்தை அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. நம்மள மாதிரி என்ன சொல்றது, நம்மளுடைய அறிவு ரொம்ப கம்மி. அதனால நம்ம இந்த வார்த்தைக்கு வேற ஒரு அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு 4 வார்த்தை சொல்லு அப்படின்னா நம்ம தாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நமக்கு தெரியாது, 1-2 தான் நமக்கு தெரியும். அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரே வார்த்தைக்கு மாற்று வார்த்தை ஓசை நயத்துக்கு ஏற்ப மாதிரி வரணும் அப்படின்னா அவங்க ஒரு 10-15 வார்த்தையாவது குறைஞ்சது கடன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன், நம்ம இந்த மாதிரியாக அள்ளல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு இதெல்லாமும் தோணணும். அதுக்காக தான் இந்த உதாரணங்கள் எல்லாம் படிச்சேன். ஆக இந்த பாடல்ல மொத்தம் 3 உவமைகள் இருக்கு. ஆதிசேஷனுக்கு கருநிறம் ஏன் வந்துச்சுன்னு ஒரு கருத்து சொல்றாரு. திருமால் பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கும் பொழுது இருக்கிறது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கண்ணின் கருமணி மாதிரி இருக்கு அப்படின்னு 2வது உவமை சொல்றாரு. 3வது அங்க திருமாலின் மார்புல எப்படி லட்சுமி வசிப்பாளோ அந்த மாதிரி ராமனான என் மனதில் சீதை வசிக்கிறாள் அப்படின்னு லட்சுமியையும் சீதையையும் ஒப்பிட்டு ராமன் சொல்வதாக 3வது சொல்றாரு. இதெல்லாம் போக வள்ளல், வெள்ளம், அள்ளல், உள்ளம் அப்படின்னு சொல்லி எதுகையும் ரொம்ப அழகா பயன்படுத்துறாரு. இந்த மாதிரியாக ஒரு பாடல்லையே இவ்வளவு கருத்துகள் இருக்கு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. வள்ளல் சேக்கை கரியவன் வைகுரும் வெள்ளப் பார்க்கடல் போல் மிளிர் கண்ணினாள் அள்ளல் பூமகள் ஆகும் கொலோ எனது உள்ளத்தாமரையுள் உரைகின்றதே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः
सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.